So, இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் வாஸ் த மீனிங் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூட்டியை குறிக்கும். கண்டினியூவா என்ன அப்படின்னா இதோட கண்டினியூட்டி இங்க இருக்கும், இதோட கண்டினியூட்டி இங்க இருக்கும், இதோட கண்டினியூட்டி இங்க இருக்கும். தொடர்ந்து என்ன அப்படின்னா கண்டினியூவா போகக்கூடிய ஒரு டேர்மை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் என்ன அப்படின்னா இந்த ஆர்டர்ல இருக்கு. இதுக்கு அடுத்தது இது எவ்வளவு டிகிரி பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 டிகிரி என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லெட்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இங்கேருந்து 45 டிகிரி மூவ் ஆகுது. இங்க ஆப்போசிட் என்ன ஆகுதுன்னா உருவாகுது. ஸோ இதுக்கு அடுத்து இங்க வந்துருச்சு அப்படின்னா ஆப்போஸ். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா 45 டிகிரி என்ன ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ இந்த நாலுமே என்னவா இருக்கு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸா, அதனால இஷ்யூஸ் இல்லை. இங்க என்ன இருக்கு அப்படின்னா டிஎஸ் அப்படின்னு இருக்கு, சிபி அந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கணும், டிஃப்ரெண்டான லெட்டர். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எம்டியா தான் இருக்கு. இங்கேயும் என்ன அப்படின்னா டாட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் மட்டும் தான் டி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 121க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் கண்டினியூஸ் சீரீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லீஃப் ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது ஆஃப் அப்படிங்கிற பார்ட் ஆகுது. இப்போ ஆஃப் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பகுதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகுது. அதுக்கு பதிலாக ஒரு 1.5 லீஃப் அப்படிங்கிறது சேர்க்குறாங்க. சொல்றது புரியுதா? ஸோ இதுல ஆஃப் அப்படிங்கிறதுல ஒரு பகுதியை கட் பண்றாங்க, ஒரு 1.5 லீஃப் அப்படிங்கிறது சேர்க்குறாங்க. அப்ப ஆஃப் அப்படின்னு கட் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் கட் ஆகி இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லீஃப் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இது கட் ஆயிடும். அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கட் ஆயிடுச்சு, இது சேர்ந்துரும். சரிங்களா? இதுக்கு அடுத்த ஒண்ணு வந்துடும். இதே போல ஒரு பகுதியும் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகுது. சரிங்களா? அப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஆஃப் கட் ஆயிடும். அதுக்கு பதிலா இங்க ஒண்ணு ஜாயின் பண்ணி அதோட இன்னொன்னு வரும். சரிங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இப்படி இருக்கிறதுல ஒரு ஆஃப் அப்படிங்கிறது கட் ஆகி பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஜாயின் பண்றது எத்தனை ஜாயின் பண்ணுது அப்படின்னா இதோட என்னது அப்படின்னா 1.5 லீஃப், அதாவது ஒரு லீஃபை அதுல கட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் இது 50%. இது என்ன அப்படின்னா ஒரு லீஃப்ல 50% ஆட் ஆயிருக்கு, இது 50% என்ன ஆயிருக்குன்னா போயிருக்கு. இப்படிதான்ப்பா இது மூவிங் ஆகுது. அப்ப இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல அதுக்கு அடுத்தது வரப்போறது யாரு அப்படின்னா ஒரு ஆஃப் லீஃப் போயிடுச்சு, அண்ட் தென் 1.5 லீஃப் அப்படிங்கிறது சேர்ந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ இங்க இருந்து சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துருச்சு, சர்க்கிள் இங்க வந்திருக்கு. அதே போல இங்க இருந்த மல்டிபிளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க மூவ் ஆயிடுச்சு, அண்ட் தென் இங்க ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த டேர்ம் இங்க மூவ் ஆயிடுச்சு. அப்ப இங்க புதுசா ஒரு சிம்பிள் வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த புதுசா வந்த சிம்பிள் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் இங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு. சோ மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா இவர் இங்க வராரு, இவர் இங்க போயிட்டாரு, இவர் இங்க வந்துட்டாரு. சோ கண்டினியூஸ் சீரீஸ். ஓகேவா? அப்ப புது சிம்பிள் இங்க கிரியேட் ஆகுது. இந்த புது சிம்பிள் அப்படிங்கிறப்ப புது சிம்பிள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்த புது சிம்பிள் இங்க போயிடுச்சு. சரிங்களா? இங்க இருந்த என்னது அப்படின்னா இன்டு மார்க் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. சோ இங்க இருந்த டாட் அப்படிங்கிறது இது வரைக்கும் பாருங்க டாட், அது இங்க போயிடுச்சு.
ஓகேவா? இப்போ நியூவா ஒரு சிம்பிள் வந்திருக்கு, அது இந்த டேர்ம். ஓகேவா? இப்போ இந்த நியூவா இருந்த சிம்பிளை வச்சு தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ண போறோம். ஸோ நியூவா இருந்த சிம்பிள் அப்படிங்கிறது இங்கே போயிடுது, இந்த டாட் அப்படிங்கிறது இங்கே போயிடுது, ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஆரோ அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆயிடுச்சு. இங்கே நியூ சிம்பிள் வந்துடும். இப்போ இந்த நியூ சிம்பிள் அப்படிங்கிறது இங்கே போகும், அதுக்கு அடுத்த ஒரு லேயர், அதுக்கு அடுத்த ஒரு கட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது இங்கே மூவிங்காக இங்கே வருதா? சரி, நியூ சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த டாட் அப்படிங்கிறது இங்கே வந்துருமா? டாட் அப்படிங்கிறது இங்கே வந்தாச்சு. இந்த ஏரோங்கிறது இங்கே போயிடுமா? அப்போ ஏரோங்கிறது இந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சு. அப்போ 123 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஆப்ஷன்ஸ் ராங்காக வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குப்பா. ஏன் அப்படின்னா இந்த ஏரோ இங்கே வரணும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கே கிராஸ் ஆகணும்ல. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாதுப்பா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ இப்படி இருக்கு, அதுக்கு அடுத்தது 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸு, அதுக்கப்புறமா டவுன் ஏரோ வந்துருச்சு, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸு, திரும்பி என்ன அப்படின்னா ஒரு 135 டிகிரியில் நிற்குது. திரும்பி இது மூவிங் ஆகி எங்கே தான் வரும் அப்படின்னா இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தான்ப்பா வரும். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கா, 124 பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வராது. இதை மட்டும் நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைனல் பண்ணிட்டோம். ஓகேவா? அதே போல் ஒவ்வொரு தரையும் இந்த செகண்ட் லெட்டர் பாருங்களேன், இங்கே கேபிட்டல் டி இருக்கு, என் இருக்கு, சி இருக்கு, இதுல இல்லாத ஏதோ ஒரு லெட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகுது. அப்ப லாஸ்டா இருக்கிற இந்த டேர்ம்ல என்ன அப்படின்னா இருக்கிற லெட்டர் என்ன அப்படின்னா இந்த லெட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல புதுசா ஒரு லெட்டர் வந்திருக்கணும். அப்ப எஸ் வந்திருக்கு, பி வந்திருக்கு, அப்ப புதுமையான லெட்டர் தான், அதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? மேல என்ன இருக்கோ அது என்ன ஆகுது அப்படின்னா கேன்சல் ஆகிக்கிட்டே வருது ஒவ்வொரு பிக்சருக்கும். அப்ப இங்க எது கேன்சல் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த யூங்கிறது கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான்ப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கக்கூடிய யூ அப்படிங்கிறது இது கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா இங்க போயிடுவார். என்ன அப்படின்னா இசட் அப்படிங்கிறது இங்க போயிடும். சரிங்களா? ஸோ இங்க இருக்கிற டேர்ம் எங்க போகுது அப்படின்னா இந்த பக்கம். சரிங்களா? ஒரு 90 டிகிரி என்ன ஆகுது அப்படின்னா ரெசிப்ராக்கல்ஸ் பண்றோம். அப்ப இது சேஃப் இப்படி மாறும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இசட் அப்படின்னு இருக்கா, இதுதான் என்னவா மாறுது அப்படின்னா இங்க மேல என்னவா மாறி இருக்கு, என் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகே? ஸோ இதுல அது கிளாக் வைஸ் என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் என்ன இருக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆயிருக்கு. இந்த இசட் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கு பாருங்க. ஓகேவா? அதே போல இந்த யூ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இப்படிதான் இருக்கு, அதுவும் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இப்படி நேரா மாறிடுச்சு. சரிங்களா? இப்ப கம்பல்சரி இங்க எஸ் பியை விட்டுருங்க. இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ல சேஞ்சஸ் இருக்குமா? இந்த டேர்ம் அப்படிங்கிறது இப்படி ரொட்டேட் ஆயிருக்கும். அப்ப இதுவா இதுவா அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்க தான்ப்பா செய்யும். டைம் எடுத்து தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. ஏன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டைமிங்கில் முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்கான், அதுக்கடுத்த ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஏரோ மார்க். அடுத்த பிக்சரில் இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இங்கே மூவிங் ஆகுது, இந்த சிம்பிள் இங்கே மூவிங் ஆகுது, புதுசாக ஒரு சிம்பிள் வந்துருச்சு. ஸோ அகைன் இந்த சிம்பிள் இங்கே மூவ் ஆக போகுது, அதுக்கு அடுத்தது இந்த சிம்பிள் இங்கே மூவ் ஆகுது, இந்த சிம்பிள் இப்படி என்னப்பா மூவ் ஆகுது. சென்ட்ரல் இருக்கிற பெரிய சிம்பிள் அப்படிங்கிறது சின்ன சிம்பிளா மாறுது, சின்ன சிம்பிள் அப்படிங்கிறது பெரிய சிம்பிளா மாறுது. அப்ப இங்க இருக்கிற சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலிப்ஸ். அப்ப ஸ்மால் எலிப்ஸா மாறிடும், இந்த மாதிரி வந்துடும். இங்க நியூவா ஏதாவது ஒரு சிம்பிள் வரணும். சரிங்களா? ஸோ எலிப்ஸ் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிக்சர் தான் போட்டிருக்காங்க. எதா இருந்தாலும் நியூவா தானே வரணும்னு சொன்னேன். அப்ப நியூவா ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இந்த பிக்சரோட கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டயக்ராம் இருக்குப்பா. என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பாருங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் இங்க மூவ் ஆகுது, இந்த ட்ரையாங்கிள் இங்க மூவ் ஆயிருக்கு பாருங்க. இதை நல்லா டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இங்க மூவ் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்தது எங்க மூவ் ஆகும் அப்படின்னா இங்க மூவ் ஆயிட்டு வரும், அதுக்கு அடுத்தது இங்க வரும், அதுக்கு அடுத்து இங்க வரப்போகுது. ஸோ அப்படி வந்திருக்கிற பிக்சர் என்ன அப்படின்னா 1, 2. ஸோ ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா, 1, 2 வந்திருக்கு, ஆனா ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆப்போசிட்ல டிராவல் ஆகுது. ஆப்போஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இங்க, அதுக்கு அடுத்து இங்க, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துக்கு வரணும். அப்ப ஆப்போசிட்ல டிராவல் ஆகக்கூடியது இந்த இடத்துல இருக்கு. அப்ப சி கிடையாது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ட்ரையாங்கிள் மூவ்மெண்ட் ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது, இன்னொன்னு கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் 90 டிகிரியில் இங்கே வந்துருச்சு, 45 டிகிரியில் இங்கே வந்திருக்கு, அடுத்த 45க்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அந்த 3 மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. சாரி இங்கேருந்து இங்கே வந்தது எவ்வளோ டிகிரி அப்படின்னா 90 டிகிரி. அதுக்கடுத்து இங்கேருந்து இங்கே போனது எவ்வளோ அப்படின்னா 45 டிகிரி. இங்கேருந்து இங்கே பேருக்கிறது எவ்வளோ டிகிரி அப்படின்னா 90 டிகிரி. அதுக்கு அடுத்தது 45 டிகிரி. அப்போ இங்கே மூவ்மெண்ட் ஆகுறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் ஏ அண்ட் பி மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துப்போம். ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிகிரி போகுது அப்படின்னா 45, அதுக்கு அடுத்த 90, அதுக்கு அடுத்த 45, அதுக்கு அடுத்த 90. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 90 மூவ் ஆயிடுச்சு. அப்போ 45 அப்படிங்கிறப்ப இந்த ரேஞ்சில் வந்து நின்று இருக்கும். சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ 128 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி என்ன அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கான், கீழே பாக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ஸ்டார் அப்படிங்கிறது இங்கே மூவ் ஆகுது. சரி, அதுக்கு அடுத்தது இங்கே கீழே மூவ் ஆயிடுச்சுப்பா. அதே போல் இங்கே இருக்கு, அதுக்கு அடுத்தது அதே ஆர்டர்லேயே கீழே இருக்கு. சரிங்களா, இப்படி வருது பாருங்க, இங்கே இங்கே இங்கே. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே தான் என்ன வரும் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே ஒரு டேர்மு, இங்கே ஒரு டேர்மு. சரிங்களா, இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பாக்ஸு, இங்கே கீழே பாக்ஸு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மேலே பாக்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் அதான் வந்துருச்சு பாருங்க இந்த பிக்சர்ல. அதுக்கு அடுத்து கீழே பாக்ஸ் வந்துருச்சு. அப்போ எங்கே தான் வரணும் அப்படின்னா அடுத்த பாக்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே இந்த டாப் கார்னர்ல தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 129th அப்படிங்கிற டேர்மை பார்த்தீங்க அப்படின்னாப்பா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பிக்சர்ஸ் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். அந்த ட்ரையாங்கிள சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாருங்க. இது அப்படியே சேம் டிட்டோ சேம் டிட்டோ சேம் டிட்டோ அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த என்னது அப்படின்னா ட்ரையாங்கிள் இந்த ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா ரெசிப்ராக்கல்ஸ் மாறி இருக்கு, அப்படியே தலைகீழ மாத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா இது அப்படியே தான் இருக்கு, பேலன்ஸ் இருக்கிற இந்த 4த்தையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் பண்ணிடுறாங்க. இது அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த 4மே இங்க ஆல்டர் ஆயிடுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 ஈக்குவலா இருக்கு, இந்த 2த்தை மட்டும் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கான். அப்ப 2 ஆல்டர்னேட்டிவ். ஓகேவா, அப்புறமா இந்த 1 மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் 4த்தையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஒரே ஒரு டேர்மை இங்கே வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் இது பண்ணிட்டாங்க. இப்போ 4 முடிஞ்சிருச்சா. இப்போ அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வரணும். அப்போ எதெல்லாம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை இருக்கு ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 2 சேஞ்சஸ் இருக்குப்பா. சரிங்களா, சரி இந்த 2 தான் வந்திருக்கு, அடுத்தது 4. அப்போ அடுத்தது 2 தானே வந்திருக்கும்.
2 4 2 4 2 தான் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? அப்போ 2 சேஞ்சஸ் அப்படிங்கிறது இது ஒரு பாருங்க, இந்த 2 மட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே 130 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இருக்கு, டிராயிங் அப்படியே இருக்கு, அடுத்த சி அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ஸோ இந்த 3மே காமனாக இருக்குப்பா, பாருங்க காமனாக இருக்கா. இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 2 ஆல்டர்னேட்டிவாக இருக்கு. ஸோ எஸ்ஸுக்கு எஸ்ஸு, இங்கே இருக்கு பாருங்க, ட்ரையாங்கிள் சி ப்ளஸ்ஸு, ட்ரையாங்கிள் சி ப்ளஸ்ஸு. சரிங்களா? இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேம் என்ன அப்படின்னா இங்கே என்ன டேர்ம் கொடுத்துருக்கோமோ அதே டேர்ம் தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3த்துல சேஞ்சஸ் இல்லை பாருங்க. அதுவே இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குப்பா. என்ன அப்படின்னா இந்த 3த்துலையுமே சேஞ்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அகைன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சேஞ்சஸ் இல்லாமல் இது என்ன ஆகிட்டே வரப்போகுது அப்படின்னா மூவிங் ஆகிட்டே வரும். சரிங்களா? இதில் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மூவிங் இல்லை, ஆனால் ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே போயிருக்கு, டார்க் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு, இந்த டேர்ம் இங்கே போயிருக்கு. ஸோ எஸ்ங்கிறது அகைன் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது, பாக்ஸ் இங்கே போயிருக்கு, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா டார்க் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுல எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது பாருங்க. சி பிளஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த ஆங்கிள் நமக்கு வந்து இது மாறவே மாறாது, அப்ப இது மாறாது. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்க பேரும், டார்க் அப்படிங்கிறது இங்க பேரும், எஸ்ங்கிறது இங்க வரும். அப்ப 130 அதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த 131 அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு பிக்சர்லையும் ஒரு சேஞ்சஸ் இருக்கு பாருங்களேன். தேர்டா ஏதோ ஒரு விஷயம் ஆட் ஆகிட்டே வருது. ஒரு சர்க்கிள், 2 சர்க்கிள், சர்க்கிளோட ஒரு லைனு, இங்கே 2 லைனு. இது என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டார்க் பண்ணிட்டான். அதாவது இதுக்கு பேர் அப்டேட் பண்ணுறதுன்னு பேர். சரிங்களா? அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க, அதை தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்டேஷன் இருக்கு. சரிங்களா? இதில் வந்து அப்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு, ஸோ இதில் என்ன அப்படின்னா கலர் சேஞ்சஸ் இருக்குது, அப்டேஷன் இருக்குது. 2 அப்டேஷன். இங்கே பாருங்களேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் இருக்குது. ஸோ இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சேஃபில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்னது அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அந்த சேஞ்சஸ் தான் இது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ இதில் என்ன டேர்ம் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஆஃப் பார்ட் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டே வருது அப்படின்னா கம்மியாயிட்டே வருது பாருங்க. இன்னொரு ஆஃப் பார்ட் அப்படிங்கிறது இந்த இடம் கம்மியாயிட்டே வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்னன்னா இந்த சேஃப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கம்மியாயிடுச்சு. அப்போ ஒன்றுத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். இந்த சைடு என்ன அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபைனலாக இதான் வடிவம். சரிங்களா? அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கும்.
அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டேர்ம் கொடுப்பாங்க. இது ஒன்று என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று ஆட் ஆகிட்டே வருது. ஸோ 1, அதுக்கடுத்த 2, அதுக்கடுத்த 3, அதுக்கடுத்த 4, அதுக்கடுத்த 5. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளை சூப்பராக இந்த மார்க்கை எடுத்துருவாங்க. சரிங்களா, கவனமாக இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ட்ராவலை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ட்ராவல். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா உருவாகக்கூடிய என்ன அப்படின்னா பர்சன்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றும் என்ன ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு மூவிங் ஆகுது. நியூவாக ஒன்று ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி டேர்ம் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நியூவாக ஒன்று ஆட் ஆகுது. பட் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்தது என்ன ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸில் 90 டிகிரி முடிஞ்சிருக்கு. இப்போ நியூவா அதுக்கு அடுத்தது ஒன்று ஆட் ஆகுது. ஆனால் இந்த டேர்ம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டேர்ம் இது கிளாக் வைஸில் மூவ் ஆகுது. சரிங்களா, கிளாக் வைஸில் மூவ் ஆனால் இந்த மாதிரி டேர்ம் வரும். இதுதான் தேர்ட் பிக்சர். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக ஒன்று ஆட் ஆகுது. ஸோ இவர் என்ன அப்படின்னா கிளாக் வைஸில் மூவ் ஆவார். இது என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், இது என்ன அப்படின்னா கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி மூவிங் இருக்கும். இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்ப இந்த மூவிங் இருக்கும். இது கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்ப இந்த மூவிங் இருக்கும். அதுக்கு அடுத்தது நியூவாக ஒன்று ஆட் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி தான்ப்பா இதோட மூவிங் இருக்கு. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபைனல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே ஒன்று ஆட் ஆகிருக்கும். ரைட்டா, 1 by 1 ஆட் ஆகிட்டு தானே இருக்கு. அப்போ இங்கே ஒன்று ஆட் ஆகிருக்கணும், இங்கே ஒன்று கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கணும். ஸோ இது இந்த இடம் இருக்கு பாருங்க, இது ஆட் ஆகிருக்கு பாருங்க. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ஈஸி டு சே. என்ன அப்படின்னா இந்த பிக்சரும் பாருங்களேன். இது அப்படியே ஹெட்டை பிடிச்சி இப்படி மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இதை ஆஷா வச்சிங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே ரொட்டேட் ஆகிடும். ஸோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய டேர்மு எங்கே ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே 90 டிகிரி என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, ஸோ 90 டிகிரி வந்துருச்சு பாருங்கள். இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா சேம் இங்கே வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். அப்போ ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு வரும். ஸோ அதில் ஆப்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ 135th கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிறது 2 ஸ்டெப் என்ன ஆகுது அப்படின்னா 90 டிகிரி மூவ் ஆகி இங்கே வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்டூ அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா 90 டிகிரி மூவ் ஆகி 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 135 டிகிரி வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகிட்டு வருது. ஓகேவா, இன்டூ அப்படிங்கிறது. ஈக்குவல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அகைன் அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 180 டிகிரிஸ் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூவ் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ இது ஆல்டர்னேட்டிவாக நடக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறது 90 டிகிரி மூவ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது 135 டிகிரி எது மூவ் ஆகும் அப்படின்னா அந்த இன்டூ மார்க் அப்படிங்கிறது மூவ் ஆகும். அப்போ இன்டூ மார்க் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ 136 இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் இருக்கு. அது என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு மூவிங் ஆகுது. ஆனால் அந்த ஸ்டாருக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ஸ்க்கு பதிலாக ஒரு சிம்பிள் மாற்றிருக்காங்க. சி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 45 டிகிரி மூவிங் ஆயிருக்கு. எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு உள்ள டேர்ம் அப்படியே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகும்.
இப்போ அடுத்த பிக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிறது மூவிங் ஆகுது, அதுக்கு பதிலாக வேற ஒரு பிக்சர் வருது. யூ அப்படிங்கிறது அப்படியே இருக்குது, என் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக மூவிங் ஆகிட்டே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபைனலாக பிக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா ஒரு சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிக்சராக மாறிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கீழே ஒரு 45 டிகிரி வரும். எல்லாத்துலேயும் இந்த 45 டிகிரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். ஆனால் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பிக்சராக சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? ஆல்ரெடி இருந்த பிக்சர் இல்லாமல் ஒரு பிக்சர் என்ன ஆகணும், சேஞ்சஸ் ஆகணும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிஃப்ரெண்டான பிக்சர் இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்த பிக்சரே இருக்குது. அப்போ இது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் தென் இந்த டேர்ம்லையும் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்டான ஒரு பிக்சர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன் பிக்சர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரணும் அப்படின்னா இந்த கார்னருக்கு யார் வந்திருப்பா அப்படின்னா ட்ரையாங்கிள். ஸோ எல்லாத்துலேயும் கார்னரில் ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் மாறி இருக்கணும். ஆனால் ட்ரையாங்கிளுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது கிடையாது. அண்ட் தென் இங்கே சிம்பிள்ஸ் மாறி இருக்கு. அப்போ 2 பேரை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஒய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு ஒன்று மாற்றிருக்கிறாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் எல்லாமே என்ன அப்படின்னா சேஞ்சஸ் தான் பாரு. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் தென் டி இந்த ரெண்டுத்துலேயுமே ஆல்டர்னேட்டிவ்லி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ நியூ பிக்சர் அப்படிங்கிறது இங்கே வரணும். இங்கே அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சிங்கிற மாதிரி ஒரு நியூ பிக்சர் கொடுத்துருக்கான். ஓகே. ட்ரையாங்கிளுக்கு ட்ரையாங்கிள் அதே போல் இந்த இடத்துல ஒரு நியூவாக ஒரு பிக்சர் வரணும். சரிங்களா? ஸோ அது இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் வரணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னா அக்கர் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்த்துங்க சி ஆர் டி. ஸோ இந்த 137 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம் பிக்சர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒரு சேஞ்சஸ் காமிச்சிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் பிரகாரம் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ட்ரையாங்கிள் ஓகே சேஞ்சஸ் இல்லை. அதுக்கடுத்து எஸ் அப்படிங்கிறது எஸ்ங்கிறது சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் இங்கே இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்ம் இங்கே கீழே வந்திருக்கு. ஓ அப்படிங்கிறது இங்கே போயிருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற டேர்ம் இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருந்த இன்டூ மார்க் அப்படிங்கிறது இங்கே இந்த கிராஸ்ல போயிருக்கு. இங்கே இருந்த டேர்ம் இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்குது. சரி, அடுத்த பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் என்ன அப்படின்னா சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள். இதுலயும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிறது இங்க மூவிங் ஆயிருக்கு. ஈக்குவல் டு அந்தாண்ட வந்திருக்கு. எஸ்ங்கிறது இங்க நெக்ஸ்ட் மூவ் ஆயிருக்கு. அப்ப சேம் மூவ்மெண்ட் தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறப்ப இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கார்னர்ல ஈக்குவல் வரணும். ஸோ இப்பயே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு. கார்னர் இந்த ஓ அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகல, சேமா இருக்கு. அதே போல எஸ் அப்படிங்கிறது இங்க போயிடுச்சு, எக்ஸ் இங்க போயிடுச்சு, ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா மூவிங் ஆகி வந்துருச்சு. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 138 கொஸ்டின். 138 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் தான் என்ன அப்படின்னா 1 by 1 என்ன அப்படின்னா சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான், வேற எதுவுமே இருக்கு.
ஸோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 லீஃப்னு வச்சுங்களேன், இங்கேயும் ஒரு 5 லீஃப். அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லீஃப்ல ஒரு 50% என்ன இருக்கு அப்படின்னா போயிடுச்சு. ஸோ அடுத்த செஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு லீஃபை இல்லாம எடுத்துட்டான். இந்த இடத்துல என்ன கிடையாது அப்படின்னா அடுத்தது இங்க ஒரு லீஃப்ல ஒரு 50%, இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லீஃபே இல்லாம இருக்கு, ஆனா பேலன்ஸ் இருக்கிறது இங்க ஃபில் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்த பிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சைடு என்ன இருக்கு அப்படின்னா ஓவரால் என்ன அப்படின்னா ஃபில் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு லீஃப் அதோட சேர்த்து ஒரு 1.5, அப்போ 150% வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க. இங்க ஆப்போசிட்ல இங்க 150 அப்படின்னா 50னா 100, 150 அப்படிங்கிறப்ப இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 200% இங்க எடுத்துட்டாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 250% எடுத்திருப்பாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த லீஃப் இந்த இது டேர்ம் இதை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த 5மே இங்க இருந்திருக்கும், இங்க ஒரு லைன் இருந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாம் அப்சர்வேஷன் தான். இப்ப என்ன கொடுத்துருக்கோனோ அதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 139 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டினியூஸ் சீரீஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா இதுல 2 விதமான புள்ளிகள் இருக்கு. சரிங்களா? ஒன்னு ஒரு டிராவல் பண்ணுது. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த டேர்ம் என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்துருச்சு, அதுக்கு அடுத்து இங்க வந்துருச்சு, அதுக்கு அடுத்து இங்க வந்துருச்சு, அதுக்கு அடுத்து இங்க சேம். அடுத்த 90 டிகிரி அப்படிங்கிறது எங்கதான் வரும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வரும். அப்ப என்னென்ன வரலாம் அப்படின்னா கண்டிப்பா ஏ வராது, ஸோ பி வரலாம், சி வரலாம், டி வரலாம். ஒரு ஆங்கிள் முடிஞ்சுது. ஸோ இது கிளாக் வைஸ் டைரக்ஷனை சுற்றுது. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்ப இந்த ஏரோ மார்க் இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, அகைன் 90 டிகிரி இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல இந்த ஏரோ மார்க் எங்க போயிருக்கும் அப்படின்னா அடுத்த பிக்சர்ல இப்படி ஸ்ட்ரைட்டா போயிருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துல எது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏரோ ஸ்ட்ரைட்டா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்ப ஆப்ஷன் சி தான் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? So 140th question. கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிக்சர்ல ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் கொடுத்துருக்கோம், அதுக்கு அடுத்து பென்டகன் மாதிரி ஒரு சேஃப் ஹெக்ஸகன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எத்தனை சைட்ஸ் இருக்கு அப்படின்னா 3 சைட்ஸ் இருக்கு, 4 சைட்ஸ் இருக்கு, இல்ல 5 சைட்ஸ் இருக்கு, 1 2 3 6 சைட்ஸ் இருக்கு. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 வருது. அப்ப கண்டினியூஸ் சீரீஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா எத்தனை சைட்ஸ் உள்ளது வரணும் அப்படின்னா 8 சைட்ஸ் உள்ளதுதான் வரணும். அப்ப 8 சைட்ஸ் இருக்கிற மாதிரி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்சர்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? 8 சைட்ஸ் அப்படிங்கிறப்ப எதெல்லாம் வரலாம் அப்படின்னா 1 2 3 4 5 6 தான் இருக்கு. இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. சரியா? அதே போல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தமா என்ன இருக்கு அப்படின்னா 8. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் எடுத்துரும். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீ பிளான்டா படிக்கணும். சரிங்களா? அதனால நல்லா புரிஞ்சுங்க. டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து படிக்கணும். சாரி, அப்புறம் வந்து எழுதணும். சரிங்களா? விட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூ.